January 30 இந்த நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் எக்கனாமிக் சர்வே ப்ரெடிக்ட்ஸ் பிரைட் இந்தியா இன்க்ரீசிங் டார்க்கர் ரோல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்து எக்கனாமிக்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான ஃபேக்ட்ஸ் என்னன்னா ஏதோ ஒரு கம்பிலேஷன் வரும். அந்த கம்பிலேஷன் 90 பேஜஸோ இல்லை 70 பேஜஸ் இருக்கும். அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அதில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் சர்வே வந்து கிட்ட 1000 பேஜஸ் டாக்குமெண்ட் இருக்கும். அதை படித்து நம்ம கண்டென்ட் எடுக்கலாம் முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். சப்போஸ் எக்கனாமிக் சர்வே வந்து இந்த தாலினாமிக்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணும் டாபிக்ஸ் யூபிஎஸ்சிக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா வந்து அந்த எக்கனாமிக் சர்வே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்க இந்த மெயின் கண்டெக்ஸ்ட் இருக்கும்ல, அதை மட்டும் அந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிறது. ஏன்னா அந்த வேர்ட்ஸை டேரெக்டாகவே இன்வால்வ் பண்ணி யூபிஎஸ்சி நிறைய டைம் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எக்கனாமிக் சர்வேயோட கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்குன்னு சொல்ல கேட்க மாட்டோம்னு இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் பேசிக்காக எல்லாருக்குமே சிட்டிசனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் சிட்டிசன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஆஸ்பிரன்ஸாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா மேண்டேட்டரி ஆகிடுது. ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் 26 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவோட க்ரோத் வந்து ஓரளவு நல்லா ஸ்டேபிளாக இருக்குது ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஐ மீன் வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக வந்து இவங்க 3 டைப்ஸ் ஆஃப் சினாரியோ சொல்கிறாங்க. ஒன்று வந்து த பெஸ்ட் கேஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிஸ்னஸை நல்லா சர்வே பண்ண முடியும். வாலட்டிலிட்டிலாம் வந்து இந்தியாவில் அந்தளவு இல்லை பெருசாக, அதனால் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து மைனர் ஷாக்ஸ் தான் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஈவன் பேண்டமிக்கில் கூட மைனர் ஷாக்ஸ் தான் இருந்துச்சு. யுக்ரைன் ரஷ்யா வார்லேயும் மைனர் ஷாக்ஸ் தான் இருந்துச்சு. பெருசாக வந்து இம்பாக்ட் இல்லை. அண்ட் தென் வந்து மல்டிபோலார் பிரேக் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் வார்லாம் வந்து மல்டிபோலாரிட்டியை பிரேக் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக பைபோலார் வேர்ல்டு பிரேக் ஆச்சு, யூனிபோலார் வேர்ல்டு கொஞ்ச நாள் இருந்துச்சு. இப்போ வந்து அதுவுமே பிரேக் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு கன்சர்ன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேர்ஸ்ட் கேஸ் எதை சொல்கிறாங்கன்னா இந்த ஏஐ மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான பாசிபிலிட்டிஸு, அதுக்கான பாலிசிஸ் கொண்டு வர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்தியா வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் டவுட்டபிள் பொசிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பெட்டராக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சி ஸ்டேட்ஸ் 2026 யூஜிசி கேம்பஸ் ஈக்விட்டி ரூல்ஸ் காஸ் இட் டு ஸ்வீப்பிங். ஸோ வந்து கேஸ்ட் பை டிஸ்கிரிமினேஷன் வந்து ஒன்லி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஓபிசி எஸ்டிக்கு மட்டும் இருக்குது. அது வந்து ஒரு கேம்பஸ்க்குள்ள அது அப்படி இருக்கக்கூடாது. எல்லா பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. யூஜிசி ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன்ன்றது எல்லா குரூப்புமே கொடுக்கணும், எல்லா பீப்புள்ஸுமே கொடுக்கணும். அது வந்து கேஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஏஷியா பெசிபிக் டவுன் சிண்ட்ரோம் ஃபெடரேஷன். ஸோ ஏஷியா பெசிபிக் டவுன் சிண்ட்ரோம்னா என்னன்னு பார்த்துக்காங்க. அது வந்து ஒன்றில் டவுன் சிண்ட்ரோம்காக பீப்புள்ஸ்க்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. அது யார் யார் சேர்ந்து போகிறாங்கன்னா ஒலிம்பிக் கமிட்டிலாம் உள்ளே வருது. ஸோ நமக்கு வந்து சென்னை நியூஸாக இருந்தாலுமே அதில் இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் சிக்னிஃபிகண்டான பிளேயர்ஸாக இருக்காங்க. அப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். ஓகேவா? என்னன்றது லைட்டாக ரொம்ப நோட்ஸ் எடுக்கணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சென்னையில் நடக்குது. ஓகேவா? அந்த மாதிரி தெரிஞ்சுட்டா போதும், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 8ல் டெவல்யூஷன் நாட் டெப்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்கனாமிக் சர்வே இந்த ஸ்டேட் எக்கனாமிக் சர்வே இருக்குது. அப்போ வந்து ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை கேரளா கவர்மெண்ட் கூட வந்து லாஸ்ட்டாக பட்ஜெட் விட்டுருந்தாங்க. சவுத் பேஜில் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் விடும் போது பார்த்தோம்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் இப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெப்த் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வந்து 35% டெப்த்தில் இருக்குது. அண்ட் தென் வந்து மகாராஷ்டிரா 26% டெப்த்தில் இருக்குது. அப்போது நம்ம டெப்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி டெப்ட் பாலிசி பற்றி பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்டேட் வந்து ஆவரேஜாகவே 10 அந்த 15 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மே வந்து 20% அதிகமாக இருக்குது. எப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டைமு கோவிடில் வந்து ஃபண்டெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியல. ஸோ வந்து கடன் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதே பழக்கம் அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்குது. அது டவுனே ஆகலை. அப்போது வந்து ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட் அது அவங்க எது மூலிமா காணுவாங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் தான். அது வேணும் எடுக்கிறாங்க. அந்த டெப்டே வந்து இப்போது ஒரு ஜிடிபி அந்த 26% 35% போகும்போது அது எவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஜிடிபி ரேஷியோ வந்து நம்ம இந்தியா சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரிக்கணும்ல, அதை வந்து ஸ்டேட்டுக்கான டெப்ட் 60% தான் இருக்கணும்னு சொல்லிடுவோம். கரெக்டாக? ஆனால் அதில் வந்து ஓவர் பண்ணுறது அதிகமாக டெப்ட் போகுது ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மெயினாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வரணும்னு பார்க்கணும். ஆனால் அதுவே வந்து ரொம்ப சஸ்டெயின்டாக இருக்கணும்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் பாலிசியுமே இம்பார்ட்டன்ட்டு. கவர்மெண்ட் வந்து எப்போ கடன் வாங்குறதை தடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிவாலுவேஷன் கொடுக்குதோ, ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக டிவாலுவேஷன் கொடுக்குதோ, காசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குறது, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது. இது பண்ணும்போது மட்டும்தான் அங்கே வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். கடன் வாங்கி ஒரு எக்கனாமி டெவலப் பண்ணுறதுன்றது எப்பவுமே ஒரு 50-50 ரேஷியோ தான். சம்டைம்ஸ் அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ப்ராபபிளாகவும் ப்ரோக்ரெசிவாகவும் இருக்கலாம். அதே டைம் ரெக்ரெசிவாகவும் நம்மளுக்கு ரொம்ப அன்பிரசிடென்டாகவும் கூட மாறலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ டெவல்யூஷன் வில் பி பெட்டர் மோர் தென் டெப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குயிக் ரிமூவல் ஆஃப் சம் ஃபார்மா ரெகுலேஷன் ஷுட் நாட் கம் அட் த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் 2019 அந்த ரூல்ஸை சின்னதாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக் ரிலீஸ் பண்ணுறது இருந்தால் அந்த ட்ரக் வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும். லைசன்ஸ் வாங்கிட்ட அப்புறம் தான் அவங்க ட்ரையலே பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் வந்து ட்ரக்ஸ் ட்ரையல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இது வந்து இனிமேல் வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபார்மசூட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப வே ஃபார்வர்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே டைமில் நீங்கள் செக் பண்ணுறதுன்றது ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல சிம்பிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோ ரூல்ஸ் வச்சிருக்கோம் கரெக்டா, இதுக்கே வந்து எவ்வளோ மால் ஃபங்க்ஷன் ட்ரக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஈவன் இப்போ கூட மகாராஷ்டிரால அந்த சிரப் கோல்ட் சிரப் ஒன்று குடிச்சு எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அப்போ ட்ரக் கண்ட்ரோல் ஏற்கனவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான பொசிஷன்ல இருக்கு, ஒரு பேரடாக்ஸ் பாக்ஸா இருக்கு. ஈவன் வந்து ஜென்ரிக் மெடிசன் இந்தியா டாப் ஆஃப் பண்ணாலுமே குவாலிட்டி வைஸ் சில இடத்துல காம்ப்ரமைஸ் நடந்துட்டே தான் இருக்கு ஸ்டில். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா இவங்க லைசன்ஸ் ராஜா பிரேக் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த லைசன்சஸ் பிரேக் பண்றதுன்றது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் மட்டும் இல்லாம அதோட குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியா அரப் லீக் பிரிங்கிங் கல்ச்சர்ஸ் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வந்து லீக் ஆஃப் அரப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அரப் ரீஜன்ஸ் இருக்குல்ல, 22 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அவங்க அரப் ரீஜன்ஸ் இருக்க எல்லாருமே அதில் கிட்டத்தட்ட மெம்பர்ஸாக இருக்காங்க. இனிஷியலாக 6 மெம்பர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க 1945ல. அதுக்கப்புறம் இப்போ 2002 கிட்ட வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ 22 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. இந்தியா மெம்பர் கிடையாது, பட் ஆனால் இந்தியா வந்து க்ளோஸ் டைப்ஸும் அவங்க கூட இருக்காங்க. ஓகேவா? ஸோ லீக் ஆஃப் அரப் ஸ்டேட்ஸ்ன்றது என்ன லைட்டாக பார்த்துச்சுங்க, புள்ளிங் ஸ்பெசிஃபிக் இயர் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அது வரைக்கும் தெரிஞ்சப்போ லாஸ்ட்டாக யார் ஆட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட யூனிலேட்டரல் மூவ்ஸ்னால ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு. அரப் நேஷன்ஸ் நம்ம ஆயில் வாங்குறதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இப்போ இந்த பேரடைம் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு கரெக்டா. அப்போ வந்து இது எந்த அளவு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கல்ஃப் நேஷன்ல நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம், எந்த அளவு வந்து அரப் நேஷன்ல பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ மெயினான எங்கேஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் ஓமன் கூட, அதுக்கப்புறம் இஏஇ, துபாய் இவங்க கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து சவுதி விஷன் 2030, அதுக்கப்புறம் வந்து யுஏயோட கண்டினென்டல் 2071, குவைத் விஷன் 2035, ஒமன் விஷன் 2040, இந்தியாவோட விக்சித் பாரத் 2030, 2047. இது எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இந்த எல்லா பார்ட்னர்ஷிப்புமே அந்த நேஷன்ஸோட எல்லா நேமுமே இந்தியா கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கூட வந்து அரப் கண்ட்ரிஸ் $1 பில்லியன் பிசினஸ் வந்து மேக் பண்றதுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்குன்னா வந்து இந்தியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கல்ஃப் ஏரியா, ஆமா, ரெட் சி, கல்ஃப் ஆஃப் ஆடன் இந்த ரீஜன்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹெவி டிராஃபிக் கரெக்டா பிசினஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷிப்மெண்ட் எல்லாமே அது தான் நடக்குது. கிட்டத்தட்ட 75% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேடே அந்த கெனல்ல தான் நடக்குது, ரெட் சீல தான் நடக்குது. சூயஸ் கெனாலும் ரெட் சீல தான். ஸோ அங்க இருக்க கண்ட்ரிஸோட பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும். எதுக்குன்னா வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும். ஸோ அங்க இருக்க கண்ட்ரிஸோட கொலாபரேஷன் கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா, இன்னும் சஸ்டைனபிளா வந்து நம்ம இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க கண்டிஷன்ல நம்ம சைனாவை கம்ப்ளீட் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியல. சைனா திடீர்னு டிராஸ்டிக் பாலிசிஸ் கொண்டு வராங்க, திடீர்னு வந்து கம்மியாகுது. ஸோ இது எல்லாமே வந்து கான்ட்ராக்டே இருக்கு. அப்போ வந்து எப்படிதான் வந்து நம்ம சஸ்டைன் பண்றதுன்னா, நம்ம வந்து இந்த G20 லீடர்ஷிப் மூலியமா வந்து நம்ம இந்த மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் கொண்டு வரதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ரூபே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூபே கார்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மற்ற கண்ட்ரிஸ்லாம் அக்செப்ட் பண்றதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் துபாய் ஏர்போர்ட்ல வந்து நம்ம இந்தியன் கரன்சி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைரக்டா. ஸோ இந்த மாதிரி விஷயம் டேரக்டா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்னன்னா வந்து எப்படின்னா வந்து இன்னும் ஸ்டேபிளா ஒரு எக்கனாமி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியா வந்து ஒரு கல்ஃப் நேஷன், அரப் ஸ்டேட்ஸ் கூட பேரிங் பண்றதுல. ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும்னா, இந்தியா வந்து ஹிஸ்டாரிக்கலாவே சரி, நம்மளுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் இங்க அதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் எல்லா டைமும் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட்லேயே தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒன்று ஷிப் வழியாவோ இன்னொரு லேண்ட் வழியாவோ. ஸோ அந்த டைப் வந்து கல்ச்சரலாவே இருக்கு. ஆனால் எக்கனாமிக் டைப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுனாடி எக்கனாமியை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த எக்கனாமி எந்த அளவு இன்டெகிரேட் பண்றாங்க, அவங்க எந்த அளவு அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றது தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் இந்தியா ப்ரிப்பேர் ஃபார் த எண்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ எண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்லா கண்ட்ரியுமே வந்து என்ன பண்றாங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்குன்னா குளோபலைசேஷன் சொல்லுவோம் கரெக்டா. இந்தியா வந்து மற்ற இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இந்தியாவில் மற்றவங்க வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இன்டர்லிங்கிங் கிரியேட் பண்ணும், எக்கனாமிக் இன்டர்லிங்கிங் இருக்கணும், கல்ச்சரல் இன்டர்லிங்கிங் இருக்கணும், ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நோக்கி போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ் வந்து யூஎஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி கொண்டு வரதா இருக்கட்டும். யூஎஸ் ஃபர்ஸ்ட்னா அப்போ வந்து என் கண்ட்ரி டெவலப் ஆனா போதும், நீங்க எப்படி வேணா போங்க, அதுதான் அதுக்கான மெயின் ரீசனே கரெக்டா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அப்போ இந்தியாவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றது இந்த நியூ குளோபலைசேஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்கியூ பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபலைசேஷனை இப்போ டாமினேட் பண்றதுன்னு பார்த்தா சைனா. சைனா வந்து ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல் எக்கனாமியா இருக்கான், டெமோக்ரஸி கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் ப்ரொடக்ஷன் வைஸ் ப்ரொடியூஸ் பண்ணி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுத்து ஹோல் மார்க்கெட்டே டாமினேட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான். அவங்க வந்து குளோபலைசேஷன் வந்து கண்ட்ரோல்டு ரெஜிம்ல பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா. ஒரு லேசிஸ் ஃபார் எக்கனாமி கிடையாது அங்க.
ஒரு சோஷியல் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான் வந்து இந்த ஒரு வேர்ல்டு லெவலில் டாப்பாக வந்து ஒரு சப்ளை செயினை மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அப்போ வந்து இப்போ இருக்க டெமோக்ரஸி வந்து அதை அடாப்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கொண்டு வந்தால் தான் வந்து இன்னும் பெட்டராக வந்து குளோபலைசேஷனை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும், டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கண்ட்ரோல்ன்றது கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கண்ட்ரோல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ ஒரு விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் செக்டர்ஸ் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா அது வந்து இந்தியாவுக்கு வந்து பெட்டராக இருக்கும்ல. இப்போ பாகிஸ்தான் இல்லை சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்னா நம்மளோட டிஜிட்டல் டேட்டாஸை இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், அது எந்த அளவு வந்து மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, அதை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணும். அப்போ சப்ளை செயின் டீபெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் வந்து ரெசிலியண்ட்டாக குவாலிட்டியாக என்ட்ரஸ் பண்ணுறது தான் வந்து குளோபல் எக்கனாமியில் ஸ்டாண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, வில் ரிமூவிங் கர்ட்ஸ் ஆன் சைனீஸ் எஃப்டிஐ ஹெல்ப் இந்தியா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சு நம்மளுக்கு வந்து அக்ஷன்சின் ரீஜனு இந்த மாதிரி டோக்லாம் இஷ்யூ இது எல்லாத்தையுமே நடந்த ரீஜன்ஸ்னால வந்து சைனாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து எஃப்டிஐசி இன்வெஸ்ட் அலோவ் பண்ணுறதுக்கு பிளாக் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிஃப்ட் பண்ணுறது வந்து எந்த அளவு ப்ராபபிளாக இருக்கும்னா இவங்க ரெண்டு விஷயத்தை வந்து பேசலாம் இதில். ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் செக்டார்ஸில் எப்படி இருக்கணும், அது மற்ற ட்ரேட் அண்ட் விஷயத்து அந்த மாதிரி விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, சைனா வந்து இப்போ சைனா வந்து ஒரு மாஸ் கண்ட்ரியாக இருந்தாலுமே அவங்க எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுவுமே வந்து மெயினாக எந்த ரீஜன்னா வந்து ஃபோனு, இந்த ஜியாமி ஓப்போ ஃபோன்ஸ் எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் கரெக்டாக. அப்போது இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து எதுக்குன்னா வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஈவன் சைனாவே கூடணும், அவங்க எல்லாருமே வந்து ஃபோன் டிமாண்ட் சேச்சுரேஷன் அட்டன் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியாவில் ஸ்டில் ஃபோன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து அவங்க எதை கேப்சர் பண்ணணும்னா அந்த இன்க்ரீசிங் நேச்சர் தான் வந்து கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் சைனீஸ் கம்பெனி ஈவன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுமே இங்கே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போது சைனாவை நம்ம கொண்டு வரது எந்த அளவு நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னா அவங்க எந்த செக்டாரில் நம்ம பெட்ரோல்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏற்கனவே பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இது இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம சைனா தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது டிபெண்டன்சி குறைக்கணும் மெயினான பாயிண்ட் ஒன்று. அதே டைமில் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்களை அலோவ் பண்ணால் நம்மளோட சென்சிட்டிவ் டேஸை வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது அதிக சான்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம டேட்டா லோக்கலைசேஷன் ப்ரியாரிட்டி கொடுத்தாலுமே எந்த அளவு இன்செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கம்பெனி இருக்காங்களா, அவங்க யூஎஸ் தான் வந்து மெயின். ஆனால் அவங்களோட எல்லா மேனுஃபேக்சரிங் சிப் மேனுஃபேக்சர் 40% ட்ரேட் வந்து சைனா கூட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் 22% ஆகிட்டாங்க. ஸ்டில் 22% ஆஃப் ட்ரேடு ஐஃபோனுக்கு இம்போர்ட் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து வருது. அப்போது ஸ்டில் வந்து எவ்வளோ தான் வந்து யூஎஸ்என் செல்ஃப் ரிலையன்ட்னு சொன்னாலுமே அவன் கடைசியில் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது வந்து சைனாவை இருக்குது. அப்போது நம்ம அந்த அளவு செல்ஃப் ரிலையன்ஸ் கொண்டு வரல எக்கனாமியில். அப்போது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இருக்க ரிசோர்ஸ் வச்சுலாம் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம ஸ்டேபிள் எக்கனாமியில் போர்ட்ரே பண்ண முடியாது. நமக்கு தேவை கோஆப்ரேஷன், ஏஷியன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி ரீஜன்ஸ் கூட பெட்டராக கோஆப்ரேட் பண்ணோன்னா சைனீஸோட ஃபோம் வந்தாலுமே அவங்கள சென்சிட்டிவ் டேட்டாஸ் அலோவ் பண்ணாமல் சுற்றி இருக்க பெரிய பெரிய ஏரியாஸ் அலோவ் பண்ணால் இன்னும் பெட்டராக நம்மளுக்கு வந்து குவாலிட்டி கொடுக்க முடியும். அதே டைம் வந்து காம்பீட் பண்ண முடியும். ஈவன் வந்து சைனா வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணாலுமே நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சைனாவில் இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ்னே இதில் கொண்டு வர்றது ஒரு கன்சர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக பேசியிருக்காங்க. இது டைம் வந்து லைட்டாக பார்த்துருக்காங்க. இதில் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு இல்லாத ஐடியாஸ் நிறைய கிரியேட் ஆகும். லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 10ல் கீழே வந்து பிளாக் பாக்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் தட் கிராஷ் இன் பிராமதி ஃபவுண்டு. ஸோ பிளாக் பாக்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்கம்மா. பிளாக் பாக்ஸ்ன்னு வந்து இந்த ஏர் கிராஷ்லாம் நடந்துச்சுன்னா அங்கே கடைசியாக ரெக்கார்டான டேட்டாஸ் இருக்கும். அதை டெசிஃபர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க போலீஸ் கிட்டலாம் டூல்ஸ் கிடையாது. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோ இல்லை வந்து வெளிநாட்டில் இருக்க கம்பெனிஸ் தான் கூட பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயமா பார்த்துக்கோங்க. இதோட ஒரு எடிட்டோரியல் கூட போச்சு ரீசெண்டாக. ஸோ பிளாக் பாக்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த 1 இயரில் கிட்டத்தட்ட 7 to 8 கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, ஏர்பிளேன் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் டிஜிசியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12. ஸோ எக்கனாமிக் சர்வே ஹைலைட்ஸ் அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செகண்டரி ஸ்கூல்ஸ். ஸோ வந்து எக்கனாமிக் சர்வே வரும்போது இந்த டேட்டாஸ்லாம் கூட பார்த்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஓகேவா. இப்போ வந்து என்ன ஸ்கூல் வந்து ரொம்ப மிஸ்கேட்டடாக அன்இவனாக இருக்குது, ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் இருக்குது, ஒரு இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் சொல்லி இன்னும் டேட்டாஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், அந்த ஃபர்தராக பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சர்வே காஸ்ட் ஃபார் டேக்லிங் ரைசிங் டிஜிட்டல் அடிக்ஷன். ஸோ டிஜிட்டல் அடிக்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஈவன் வந்து நம்ம என்னன்னா வந்து சைல்டு மொட்டாலிட்டி ரேட்டாக இருக்கும், மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட்டாக இருக்கும், எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 40-80% 70% கம்மி பண்ணியிருக்கும் குளோபல் ஆவரேஜை விட. ஆனால் ஸ்டில் நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்குன்னா வந்து பீப்புள்ஸோட ஸ்க்ரீன் டைம். பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ ஃபோன்லேயே இருக்காங்க. இதனால பீப்புள்ஸ்க்கான மென்டல் இல்னஸ், மென்டல் இஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த மொபைல் வாட்சிங், இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால, ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மென்டலாகவும் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ப்ளஸ் ஃபிசிக்கலாகவும் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், பீப்புள் டு ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13ல்
கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட்ஸ் டு இன் எனர்ஜி ட்ரான்சிஷன். ஸோ நம்ம பார்த்தோம்ல, ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எத்தனை மினரல்ஸ் இருக்குது, அது எதெல்லாம் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவுக்கு வந்து எல்லாமே இந்தியாவில் இல்லை, சிலது தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ அது எதெல்லாம் இந்தியாவில் இருக்குன்றதை மட்டும் என்கிட்ட பார்த்துக்காங்க. ஓகேவா, வேறு எதுவும் இல்லைம்மா. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தோன்னா கட்டிங் கார்பன் எமிஷன் ஷுட் நாட் பி த டாப் ப்ரியாரிட்டி. ஸோ எக்கனாமிக் சர்வேல வந்து எத்தனால் பிளெண்டிங்கு அப்புறமா வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டிக்கெலாம் வந்து இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் நம்ம எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா வந்து நிறைய இதுலேருந்து ஆல்கலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இன்ஜினியர்டு கிராப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ஃபுட் கிராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஃபுட் வெர்சஸ் ஃபியூயல் அதுன்றது ஒரு கொஸ்டின் ஆகிடுது. அப்போ வந்து சாப்பாடு போயிட்டு தான் வந்து ஃபியூல் இருக்கணும் தவிர சாப்பாடை விட ஃபியூலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இன்னொரு ஆர்குமெண்ட் தான். ஓகேவா, அது வந்து யூபிஎஸ்சி ஆல்சோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரெக்டாக. பிரேசிலும் அமெரிக்காவும் வச்சு ஒரு கொஸ்டினே இருக்குது. பிரேசில் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனில் வந்து கம்மியாக இருப்பாங்க அமெரிக்காவை விட, ஆனால் வந்து பிரேசிலில் தான் வந்து சுகர் கேன் கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வேர்ல்ட் நியூஸ் எதுவும் பெருசாக இல்லைம்மா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அண்ட். ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் எல்லாமே ஐகிட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிஸஸாக ரன் ஆகும். அட்டன் பண்ணி பாருங்கள், ஆக்டிவ் காலிங்க்கு பெட்டராக இருக்கும். தேங்க்யூமா.